ஈரோடு கரூர் சாலை விரிவாக்கம். ஆனால் பயணிகள் பரிதவிப்பு. பணி தொடங்கியது, ஆனால் பாதியிலேயே முடங்கியது. பள்ளம் பெரிதாகுது, விபத்து அபாயமும் அதிகமாகுது. கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. ஈரோடு கரூர் சாலையில் விரிவாக்க பணிகள் வேகமெடுக்க வேண்டிய நேரத்தில் பணிகளே முடங்கி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சாலை எப்போது சீராகும், பாதுகாப்பான பயணம் எப்போது சாத்தியமாகும் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களை இணைக்கும் முக்கியமான வழித்தடம் மாநில நெடுஞ்சாலை 84. பேருந்துகள், கனரக வாகனங்கள், சரக்கு லாரிகள் என எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த சாலையை 4 வழிச்சாலையாக விரிவுபடுத்தும் திட்டம் கடந்த 2019ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டது. இதற்காக ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டு திட்டம் 2026-27 கீழ் சுமார் 55 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி சோலார், கேட்புதூர் மற்றும் சோழங்கபாளையம், காங்கேயம்பாளையம் பகுதிகளில் விரிவாக்க பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. முதற்கட்டமாக சோலார் முதல் கேட்புதூர் வரையிலான சுமார் 5 கிலோமீட்டர் பகுதியில் சாலையோர மரங்கள் அகற்றப்பட்டு பணிகள் வேகமாக நடைபெற்றன. ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு வேகம் குறைந்தது. அதன் பிறகு பணிகள் முழுமையாகவே முடங்கின. இதனால் தற்போது சாலையோரங்களில் தோண்டப்பட்ட பள்ளங்கள், அரைக்குறையாக அமைக்கப்பட்ட சிறு பாலங்கள் என பயணிகளுக்கு ஆபத்தான சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சாலை விரிவாக்கத்துக்காக ஓரங்களில் 1 அடிக்கு மேலாக ஆழத்தில் மண் தோண்டப்பட்டிருக்கும் நிலையில் அவை முழுமையாக சீரமைக்கப்படாமல் விடப்பட்டுள்ளன. சில இடங்களில் பாதுகாப்புக்காக தடுப்புகள் வைக்கப்பட்டிருந்தாலும் அவை மட்டுமே போதுமான பாதுகாப்பை வழங்கவில்லை என்பதே வாகன ஓட்டிகளின் கவலை. குறிப்பாக இரவு நேரங்களில் வெளிச்சம் குறைவாக இருக்கும் சூழலில் சீரற்ற சாலையும் தோண்டப்பட்ட பகுதிகளும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு விபத்து அபாயத்தை அதிகரிக்கின்றன. எதிர்வரும் பருவமழைக்கு முன்பாக தோண்டப்பட்ட பள்ளங்களில் சரளை கற்களை நிரப்பி சாலையை சமன்படுத்த வேண்டும் என்பதும் அவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சாலை விரிவாக்கம் என்பது வளர்ச்சிக்கான திட்டம். ஆனால் அதே வளர்ச்சி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறிவிடக் கூடாது. எனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக கள ஆய்வு செய்து முடங்கிய பணிகளை மீண்டும் வேகப்படுத்த வேண்டும். குறிப்பாக மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக அபாயகரமான பள்ளங்கள் மற்றும் அரைக்குறை கட்டுமான பகுதிகளை பாதுகாப்பாக சீரமைத்து முழுமையான சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.